வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அதாவது விஜய் அவர்கள் தன்னுடைய சொந்த தொகுதிக்கே பிரச்சாரத்துக்கு போல, அது வந்து வழக்கமா வந்து பிரச்சாரத்தை ரத்து பண்றது, அப்புறம் வேண்டாடுறது, அதுவும் இப்ப 3வது முறையா கடலூருக்கு வந்து போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறது, இது வழக்கம் தானே, இதுல என்னமா பெரிய விஷயம் அப்படின்னு வந்து நீங்க கேட்கலாம். ஆனா அவர் சொந்த தொகுதிக்கே வீடு வீடா போய் வந்து பிரச்சாரம் பண்ண போறாரு, அது ரத்தாயிடுச்சு அப்படின்னு நியூஸ் வந்தது. இந்த நியூஸ் விஜய் காதுக்கு போயிருக்கும் போல, என்னது ரத்து நியூஸ் பண்றாங்களா, அப்பனா நம்ம கண்டிப்பா அங்க போனோம். எதையுமே ஆப்போசிட்டா செய்யறது தானே அவருடைய வழக்கம். பிரச்சாரத்துக்கு அனுமதி வாங்குவாரு, ஆனா வந்து ரத்து பண்ணுவாரு. பிரச்சாரத்தை வந்து தள்ளி வைப்பாரு, ஆனா மறுபடியும் ரத்து பண்ணுவாரு. ரோட் ஷோக்கு பர்மிஷன் கேட்பாரு, ஆனா பிரச்சாரம் பண்ணுவாரு. பிரச்சாரத்துக்கு பர்மிஷன் கேட்பாரு, ஆனா ரோட் ஷோ பண்ணுவாரு. ஸோ இந்த மாதிரி எதுக்குமே வந்து கவர்மெண்ட் சொல்ற பேச்சு, தேர்தல் ஆணையம் சொல்ற பேச்சு, யார் பேச்சுமே அவர் கேட்க மாட்டாரு. ஏன்னா இது சொன்ன பேச்சை கேட்காத கழகம் இல்லையா, அப்படிதான் இருக்கும். இது டாப் நாச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அம்மன் கோயில் கிழக்காலை படத்துல வந்து செந்தில் அவர்கள் வந்து கோலம் போடுவார் காலையில உட்காந்துட்டு, வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலமிட்டேன் அப்படின்னு போடுவார்ல. எனக்கு அந்த வீடியோ தான் ஞாபகம் வருது. அட்லீஸ்ட் அவராவது வந்து போடுவார், கோலம் போடுவார், கிற்களோ முற்களோ ஏதோ ஒரு கோலம் போடுவார். இவர் அவருக்கு மேலே இல்லையா, அதனால ஏற்கனவே ஒரு கோலத்தை வந்து இவர் வர்றதுக்கு முன்னாடி போட்டு வச்சுட்டாங்க. அந்த கோலத்தை இவர் வந்து கலர் அடிக்கிறார். இவர் தலைவர், அதனால கலர் மட்டும் அடிக்கிறாரு. ஸோ இவர் வந்து அந்த பிரச்சாரம், அதாவது நான் பெரம்பூர்ல வீடு வீடா போய் வாக்கு சேகரிக்க போறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்படி எத்தனை வீட்டுக்கு வந்து இவர் போய் வாக்கு சேகரிச்சிருக்காரு கேட்டா, ரெண்டு வீட்டுக்கு தான் போய் இவர் வந்து வாக்கு சேகரிச்சிருக்கிறாரு. அதுவும் கரெக்டா அதே பெண்மணி வந்து கோலம் போட போது எந்த பெண்மணி கூட இருந்தாலோ அதே பெண்மணி வீட்டுக்கு போய் பேருக்கு ஒரு தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு அங்க இருந்து கார்ல இருந்து கிளம்பி போயிருந்தே இருந்துட்டாரு. இந்த மாதிரி வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்ணதை முதல் முறையா நான் இப்பதான் பாக்குறேன். இதுக்கு முன்னாடி எவ்வளோ தலைவர் வந்திருக்காங்க. ஏன் இவரே தன்னைத்தானே எம்ஜிஆர் சொல்லியிருக்காருல, அந்த எம்ஜிஆர் அவர்கள் கூட வந்து வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்ணியிருப்பார் போல. இவர் அவரை விட பெரிய ஃபயர். அதனால வந்து 2 வீடு, அது அவங்க கட்சியை சேர்ந்தவங்களா பார்த்து கோலம் போட்ட அதே பெண்மணி வீட்டுக்கு போய் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு கிளம்பி போயிட்டாரு. கேட்டா நான் வந்து என்னை எவ்வளோ ஈஸியா நீங்க வேணாலும் அப்ரோச் பண்ணலாம். ஊருக்கு நான் என்னவா இருந்தாலும், என்னோட தொகுதிக்கு நான் எம்எல்ஏ, என்னை எவ்வளோ ஈஸியா வேணா நீங்க அப்ரோச் பண்ணலன்னா, இந்த அளவுக்கு சொந்த கட்சியை சார்ந்த அவங்க வீட்டுக்கு மட்டும் போய் தண்ணி குடிச்சிட்டு வர அளவுக்கு இவர் ஈஸியா அப்ரோச் பண்ணலாம். அந்த அளவுக்கு கூட்டம் வந்துச்சான்னு கேட்டா கூட்டம் கூட இல்லை. அதாவது வேன்ல வந்தவருக்கே அவ்வளவு கூட்டம் குடிச்சு இப்ப இறங்கி தொகுதியில வீடு வீடா, சொந்த தொகுதிக்கே வீடு வீடா அவர் போறாரு. அப்படி வீடு வீடா விஜய் வர்றாருன்னா எவ்வளவு தூரம் கூட்டம் கூடி இருக்கணும், எவ்வளவு பரபரப்பா இருக்கணும். எண்ணி அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு 50 பேர் இருந்திருப்பாங்க, அவ்வளவுதான். அவங்க மட்டும் வந்து இவரை வழி அனுப்பி வச்சிருக்காங்க. அதாவது நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கு, அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவில இருந்து தென்னிந்தியா மட்டும் தனியா பிரிஞ்சு போற நிலைமையை நோக்கி போயிட்டு இருந்தது நேத்து. அதாவது ஒரு உச்சக்கட்ட பரபரப்பு நாடாளுமன்றத்துல. இந்த மசோதா டீலிமிட்டேஷன் நிறைவேறுமா, நிறைவேறாதா, இது எவ்வளவு பெரிய பிரச்சனையை தென்னிந்தியா கொண்டு வரப்போகுது, இதனால தென்னிந்தியாவுடைய உரிமைகள் எப்படி எல்லாம் பறிப்போக போகுது, வீட்டுக்கு வீடு கருப்பு கொடியை வந்து ஏத்துங்க, கருப்பு சட்டம் வருது, இதனால தென்னிந்தியாவோட உரிமையே பறிப்போக போகுது, ஜனநாயகம்னு ஒண்ணு இல்லாமலேயே காணாம போகுது, சர்வாதிகார ஆட்சியை நோக்கி இந்த மோடி அரசு போயிட்டு இருக்கு அப்படின்னு நாடே பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஆனா இவரு என்ன சொல்றாருன்னா, அவங்களுடைய தொண்டர்கள் கிட்ட வாசல்ல கோலம் போடுங்க, விசில் கோலம் போடுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ற. அப்ப நீங்க யாரு, எந்த மாதிரி உங்களுடைய தொண்டர்களை வழி நடத்திட்டு போறீங்க, அவங்களை எப்படி அரசியல் படுத்துறீங்க? ஸோ அந்த டீலிமிட்டேஷன் அப்படின்ற பிரச்சனையை வந்து மடமாத்துறீங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடு, தென்னிந்தியாவே வந்து டெல்லியை எதிர்த்து நின்றுட்டு இருக்கு. அதாவது தென்னிந்தியாவுடைய உரிமையே பறிபோகுது, கருப்பு கொடியை ஏத்துங்க, இது ஒரு கருப்பு சட்டம் அப்படின்றாங்க. ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் கருப்பு கொடியை ஏற்றி டீலிமிட்டேஷனோட நகல் எல்லாம் எரிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் வந்து போன் பண்றாரு ராகுல் அவர்களுக்கு. ராகுல் அவர்கள் எதிர்கட்சி எம்பிக்கள்லாம் ஒன்னா சேர்த்து இங்க ஒரு சம்பவத்தை பண்றாரு, சவால் விடுறாரு அங்க மோடிக்கு. இவ்வளோ பரபரப்பா போயிட்டு இருக்கு. இவர் வந்து தன் தொண்டர்களுக்கு என்ன சொல்றாருன்னா, விசில் கோலம் போடுங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, விசில் கோலம் தான் போட சொல்லிட்டீங்க. அந்த விசில் கோலம் போட சொன்னதுல கொஞ்சம் உங்களுக்கு வந்து இந்த நாட்டு மேல அக்கறை இருக்கு, இந்த மாநிலத்து மேல அக்கறை இருக்குன்னா நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? நீங்க என்ன சொன்னாலும் கிளிப்புள்ள மாதிரி அவங்க செய்யறாங்கல்ல, அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க அரசியல் படுத்தணும்னா, இந்த டீலிமிட்டேஷன் எதிராக இந்த மக்களை நிறுத்தி இருக்கணும்னா ரொம்ப ஈஸியா நீங்க விசில் சின்னத்தை வரைஞ்சு அதுக்கு கீழே ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னு ஒரு எழுதுங்க. தாவேக்கா கட்சி சார்பா நம்ம டீலிமிட்டேஷனுக்கு எதிராக இருக்கிறோம் அப்படின்றத நம்ம வந்து இதன் மூலியமா தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, நீங்க மனுஷன், நீங்க தலைவர், நீங்க அரசியல் பண்றதுக்கு சரியான ஆளுன்னு நான் ஒத்துந்திருப்பேன். ஆனா சம்பந்தமே இல்லாம ஊரே நாசமா போனாலும் பரவாயில்ல, எனக்கு ஏன் பிரச்சாரம், என்னோட தேர்தல் இல்ல. இந்த படத்துல வந்து கேட்பாங்க, கெஜா கருப்ப ராம் படம் நினைக்கிறேன், ஏண்டா உன் பேரு என்ன அப்படின்னு கேட்பாங்க. என் பேர் வாழ வந்தான். ஏண்டா நீ மட்டும் தான் வாழ வந்தியா, நாங்களாம் சாகரக்கா வந்தோம் அப்படின்ற மாதிரி நீங்க மட்டும் தான் பிரச்சாரம் பண்றீங்களா, மத்த எந்த கட்சியும் பிரச்சாரம் பண்ணலையா?
இப்போ திமுகவோட எம்பிகள் தேர்தல் பிரச்சாரமே இருந்தாலும் அதை விட்டுட்டு இங்க இருந்து டெல்லிக்கு ஓடி போய் அங்க வந்து குரல் கொடுக்குறாங்கல்ல. ஒரு பக்கம் தேர்தல் பிரச்சாரம் நடக்குது, இன்னொரு பக்கம் அந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிராக போராட்டம் நடக்குது, அதுல ஜெயிச்சும் காட்டுறாங்க. அந்த இபிஎஸ் மாதிரி ஆட்கள்ல கேட்டாங்க, எடப்பாடி மாதிரி ஆட்கள்ல 39+1 40 எம்பிங்களை வச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் கிடையாது. நீங்க வந்து அங்க நாடாளுமன்றத்துல போய் அங்க இருக்கக்கூடிய அந்த டீ கடையில போய் டீ ஸ்நாக்ஸஸ் ஆக போறீங்க, பெஞ்சை தேய்க்க போறீங்க, இதுக்கு மட்டும் தான் லாய்க்கு, வேற எதுக்குமே லாய்க்கு இல்ல அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா. அவங்க மூஞ்சில கறி பூசுற மாதிரி நேற்று எதிர்கட்சிகள் குறிப்பா திமுகவுடைய எம்பிகள்லாம் சம்பவம் பண்ணியிருக்காங்க பாராளுமன்றத்துல. ஆனா இபிஎஸ் மாதிரியே இவர் வந்து பேசிட்டு இருக்காரு. யாரு? விஜய் அவர்கள் வந்து பேசிட்டு இருக்காரு. கவனத்தை திசை திருப்பி கோலம் போடுங்க அப்படின்னு நேற்று சொன்னார் இல்லையா, இவரும் வந்து கோலம் போட்டார்ல. அதுல இல்லாம இன்னைக்கு வேற புதுசா ஒரு கடிதம் வேற வெளியிட்டு இருக்காரு. அந்த கடிதத்துல என்ன வெளியிட்டு இருக்காருன்னா, அதாவது இந்த எலெக்ஷன் டைம்ல உங்களை வந்து திசை திருப்புவாங்க, அந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் உங்க கவனத்தை செலுத்தாதீங்க, டிவிகேல எப்படி புள்ளி வச்சு கோலம் போடுறது, ரங்கோலி கோலம் போடுறது அப்படின்றது மட்டும் கவனம் செலுத்துங்கன்னு சொல்றாரு போல இருக்கு. அதாவது இவர் இந்த எலெக்ஷன் டைம்ல திசை திருப்புறாங்கன்னா என்ன திசை திருப்புறாங்க? டீலிமிட்டேஷன் அப்படின்றது திசை திருப்பலாம். இவருக்கு வந்து அதெல்லாம் இல்ல காரணம். அவருக்கு விஜய் அவர்களுக்கு என்னன்னா, அதாவது ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு பாத்தீங்களா, இந்த 60களை நீங்க பார்த்து திமுக மறுபடியும் பார்க்க வேண்டியிருக்கும், ஒட்டுமொத்த தமிழ்நாடு ரோட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி எங்க தலைவர் வந்து கருப்பு கொடி ஏத்திருக்காரு, இதுக்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறாருன்னு போய் பாராளுமன்றத்துல வந்து டிஆர் பாலு அவர்கள் வந்து பேசும்போது, உங்க தலைவர் கருப்பு கொடி ஏத்துறா எங்களுக்கு என்ன, இல்ல கலர் கொடி ஏத்துனா எங்களுக்கு என்ன அப்படின்ட்டு அவங்க பண்ணாங்க. அதெல்லாம் மீறி இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்தது. திமுகவுக்கு இது மிகப்பெரிய வெற்றி. திமுகவுடைய பல வரலாற்று இந்தி திணிப்புக்கு எதிராக நடந்த போராட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி பல வரலாறுகள் திமுக இருக்கு. அதுல ஒரு வரலாறா இந்த வரலாறும் வந்து சேர போற பாத்தீங்களா. இது மக்களிடையே பரவாயில்ல, ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரியே செஞ்சு காமிச்சிட்டாரு, தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு சொன்னாரு, தடுத்து நிறுத்திட்டாரு அப்படின்ற நல்ல பேர் போய் சேர்ந்துருச்சு. இதை விஜய் அவர்களால் பொறுத்துக்க முடியல. இதை எப்படி காலி பண்றது அப்படின்னு பார்த்துட்டு உடனே ஒரு கதை அளந்து விட்டுருக்காரு. அது என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள், அதாவது இந்த திமுக அரசு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகாரிகளை அவங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய 1-2 அதிகாரிகளை வந்து அவங்க கைக்குள்ள போட்டுட்டு, எங்களுக்கு பிரச்சாரத்துக்கு கடைசி நேரம் வரைக்கும் அனுமதி தரமாட்டேன் சொல்லிட்டு கடைசி நேரத்தில் தான் எங்களுக்கு அனௌன்ஸ் பண்றாங்க, அதனால எங்களுக்கு ஏற்பாடு செய்ய முடியல. இப்போ இதுல 2 பொய். ஒன்று, அதிகாரிகள் ஃபேவராக வந்து வேலை செய்கிறாங்க. அதாவது ஒரு வாட்டி தேர்தல் வந்து அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அரசு இயந்திரம் இருக்கு பார்த்தீங்களா, இது அப்படியே ஒட்டுமொத்தமாக எலெக்ஷன் கமிஷனுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடும். இந்த தேர்தல் அறிவிச்ச அடுத்த நினைச்சே நீங்கள் பார்த்தீங்களே, ஸ்டாலின் அவர்கள் ஃபோட்டோ, கலைஞர் அவர்கள் ஃபோட்டோ, தலைவர்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே கழட்டி எல்லாத்தையும் மாற்றி காரில் இருக்க கட்சி கொடியை கூட கழட்டிட்டாங்க. ஸோ இப்படியாக வேலை செய்யும் எலெக்ஷன் கமிஷன் கீழே தான் ஃபுல் கண்ட்ரோல் போயிடும். அதாவது ஒரு கலெக்டர்ல இருந்து காவல்துறை வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் கீழே தான் வந்து வேலை செய்யும். ஸோ மாநில அரசு கீழே யாருமே வந்து செயல்பட மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் யாருடைய கண்ட்ரோல் அவங்க வந்து வேலை செய்வாங்கன்னா, தேர்தல் ஆணையத்துடைய கண்ட்ரோல்ல தான் இவங்கெல்லாம் வந்து வேலை செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து இவங்க வந்து ரிப்போர்ட் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது அந்த அதிகாரிகள் ஒரு கட்சி சார்பாக அவங்க வந்து வேலை செய்யறாங்கன்னா, உண்மையிலே அப்படி ஒரு விஷயம் விஜய் ஒரு பொய் பிரச்சாரம் பண்றாருல்ல, இந்த மாதிரி அதிகாரிகளை கைக்குள்ள போட்டுட்டு இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு ஒரு விஷயத்த பொய் பிரச்சாரம் பண்றாருல்ல, அது பொய் இல்ல, உண்மை. அந்த மாதிரி சில அதிகாரிகள் இருக்கிறது உண்மையா இருந்தா விஜய் அவர்கள் நேரா ஆதாரத்தை கொண்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இதுக்காக ஆப்ல இருக்கு, அந்த ஆப்ல வந்து நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா வித்தின் 100 நிமிடங்களுக்குள்ள அதுக்கான ஆக்ஷன் எடுத்தாகணும். நீங்க லைவாவே ஒரு போட்டோவோ வீடியோவோ இந்த மாதிரிலாம் அதிகாரிகளை வந்து கைக்குள்ள போட்டுட்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ரிப்போர்ட்டா கொடுக்காம, எதுக்கு இப்படி பிளெயின் ஸ்டேட்மெண்டா பொத்தா பொதுவா வாயில வந்ததெல்லாம் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, அது ஆதாரமற்ற உண்மை. அவங்க கிட்ட ஆதாரம் கிடையாது. ஆதாரம் தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாமே. நீங்க தான் டிஜிபி ஆபீஸ் வரையும் நேரடியா போய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற ஆள் தானே. அப்ப திமுக ஃபேவரா ஆளுங்க வேலை செய்யறாங்க, அதிகாரி வேலை செய்யறாங்கன்னா அதையும் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே. ஏன் பிரச்சாரத்துல வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? இப்போ அது ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது அதுல இருந்து தெரிஞ்சிருது. இன்னொன்று அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, கடைசி நிமிஷம் வரை எங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. இப்போ இதுக்கு காவல்துறை கிட்ட இருந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு உதாரணம். அதாவது கடலூரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து 2 வாட்டி, 9ஆம் தேதி ஒரு வாட்டி, 11ஆம் தேதி ஒரு வாட்டி இவர் வந்து கேன்சல் பண்ணிட்டார். இவங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ரோட் ஷோக்கு தான் ஃபர்ஸ்ட் இது கேட்டாங்க, பெர்மிஷன் கேட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த ரோட் ஷோக்கு பர்மிஷன் கொடுத்த பிறகு அவங்க வர முடியாதுன்னு கேட்டாங்க, சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் புதுச்சேரியில எலெக்ஷன் நடக்குதுன்னு சொன்னாங்க, 2வது இங்க நிர்வாக பிரச்சனை, அதனால நான் வரலன்ட்டாங்க. இப்போ 3வது நீங்க பிரச்சாரத்துக்கு போல, கடலூர்ல பர்மிஷன் கிடைச்சா ஏன் பிரச்சாரத்துக்கு போலன்னு கேட்டா, இல்ல இந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா, கடைசி நேரம் வரையும் தரமாட்டா வச்சு உடனே லாஸ்ட் மினிட்ல தந்துடுறாங்க. இது
இதனால எங்களால் ஏற்பாடு செய்ய முடியலன்னு அளந்து விட்டுருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, காவல்துறை சார்பா அவங்க வந்து எங்ககிட்ட ரோட் ஷோக்கே இது பெர்மிஷன் கேட்கல, பரப்புரைக்கு தான் எங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டாங்க, ஆனா ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லி இப்போ தேவையில்லாம பொய் பேசி திரியிறாங்க தாவேகா சார்பாக. அதனால அவங்க காவல்துறை கிட்ட ரோட் ஷோக்கு பர்மிஷன் கேட்கல கடலூர்ல, அதனால நான் கொடுக்கல. நீங்க கேட்காத இடத்துக்கு நாங்க எப்படி கொடுக்க முடியும்? ஸோ இந்த புரோட்டோகால்ஸ்ன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, இது எதுவுமே ஃபாலோ பண்றது கிடையாது. ஃபாலோ பண்றது கிடையாதுன்றதை விட தெரியல எது எதுக்கு எப்படி எப்படி பர்மிஷன் வாங்கணும். ஓ 48 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க வந்து பர்மிஷன் வாங்க போறீங்க, அன்னைக்கு தேதி எப்படி அந்த 48 மணி நேரத்துக்குள்ள அவங்க வந்து முடியறதுக்குள்ள கொடுத்தாகணும். அப்படி இருக்கும் லாஸ்ட் மினிட்ல கொடுத்தாங்கன்னா முதலே கொடுத்தாங்க, லாஸ்ட் மினிட்ல கொடுத்த உடனே நீங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண தானே போறீங்க. கேப் இருக்குல்ல, 48 மணி நேரம் முன்னாடியே உங்களுக்கு தெரியுது இல்ல பர்மிஷன் கிடைக்குது கிடைக்கலன்னு. அப்ப கிடைச்சிருச்சுன்னா அதுக்கான ஏற்பாடுகளை கடகடன்னு பண்ண வேண்டியது தானே. ஆனா அதை விட்டுட்டு எனக்கு லாஸ்ட் நேரத்தில் அனுமதி கொடுத்தாங்க அதனால பண்ண வேண்டான்னு. ரெண்டாவது, கவனத்தை செதற விடாதீங்க அப்படின்னு சொல்றது டீலிமிட்டேஷன் சொல்றாரு. அதாவது இவர் எந்த அளவுக்கு பாஜகவை பார்த்து பயப்படுற ஒரு ஆள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தேர்தல் அறிக்கை கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதுல கூட நீங்க நல்லா நோட் பண்ணியிருந்தா தெரியும். தேர்தலே வரப்போகுது, இன்னைக்கு தேதி 18 ஆயிடுச்சு, 23 தேர்தல். இது வரைக்கும் நீங்க பாஜகவை பெருசா எதிர்த்து கிடையாது, 1-2 தடவை தருது, அது மேலோட்டமாக. இந்த தேர்தல் அறிக்கை கொடுக்கும்போது கூட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுக மற்றும் பலர் அப்படின்னு சொல்றாரு. ஏன் திமுக மட்டும் தான் வாயில வருமா, அதிமுக பாஜக வாயில வராதா? சொல்ல வேண்டியது தானே. அதிமுக இப்படி பண்ணுது, நம்ம பாஜக இப்படி பண்ணுது, மோசமான கட்சி. ஒரே ஒரு இதுதான், இந்த மாதிரி டீலிமிட்டேஷன் ஒன்று வந்து கொண்டு வராங்க. பாஜக செய்யறதுனால தென்னிந்தியாக்கள் மோசமாக பாதிக்கப்பட போது தமிழ்நாடுடைய உரிமை போக போகுது. நாளைக்கு நீங்க தானே இந்த மாநிலத்துக்கு முதல்வராக வரணும்ன்றீங்க, அப்போ முதல்வராக வரணும் இந்த விஷயம்லாம் தானே பேசணும். அதை விட்டுட்டு இப்போ வந்து இந்த டீலிமிட்டேஷன் மூலியமா திமுகவுக்கு ஒரு பேர் கிடைக்குது, அதை எப்படியாவது ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்போ வந்து ரொம்ப இந்த சின்ன புள்ளத்தனம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு லெட்டரை வேற வெளியிட்டு இருக்காரு. அதை கூட வந்து வாய்மொழியா பேசல, வீடியோவா போடல, லெட்டரை வெளியிட்டு இருக்காரு. அந்த மாதிரி திமுக வந்து அதிகாரிகளை கைக்கூட்டு போட்டுட்டு இருக்கு, அவங்க டைவர்ட் பண்றதுக்காக சில விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்க, அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லி பேசுறத பார்க்கும்போது நாடே பத்திக்கிட்டு போனாலும் எனக்கு என் பிரச்சனை தான், என் வீட்டுல ஒலை கொதிச்சாகணும் அப்படின்ற மாதிரி தான் விஜய் அவர்கள் இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப இதை விட இன்னொரு பிரச்சனை வெடிச்சிருக்காது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏமா இப்போ உனக்கு ஆகும் அப்படின்னு வீடு வீடா போற, அவர் போனது இன்னும் 2 வீடு தான், ஆனா அந்த 2 வீடு கூட நீ கரூர்ல வரலையே, கரூர்ல உன்னாலதான 41 பேர் செத்தாங்கப்பா, நீ செத்தவங்க கூட உன் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்து, அதாவது மகாபலிபுரத்துல இருக்கிற ரெசார்ட்டு கூப்பிட்டு வந்து மன்னிப்பு கேட்டு அழுது கிழுது நாடகம் போட்டு அனுப்பிச்சு விட்ட. ரெண்டாவது, நீ கரூர் பக்கம் வந்தியா, அந்த ஒரு வாட்டி வந்து 41 பேர் செத்ததுக்கு அப்புறம் திரும்பியே பார்க்க, அப்ப கிட்டத்துக்கு போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு சொன்னீங்க. இப்பதான் போலீஸ் வந்து காவல்துறை கீழே இருக்கா, அப்ப டிஎம்கே கீழே இருந்ததுனால கொடுக்கல. நீங்க இப்பதான் எலெக்ஷன் கமிஷன் கீழே இருக்குல்ல, அப்ப நீங்க பர்மிஷன் வாங்கி பிரச்சாரம் ஊர் ஊரா போறீங்களே, கரூருக்கு போக வேண்டியதானே, அதே பிரச்சாரத்தை அங்க பண்ண வேண்டியது, அவங்களுக்கு பிளஸ்ஸா தானே இருக்கும். ஏன் அப்போ கரூருக்கு போல? அப்போ உங்களுக்கு உங்களுடைய தொகுதி பெரம்பூர் தொகுதியில போயிட்டு நீங்க வந்து உங்களுக்கு வாக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வீடு வீடா போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணீங்க. உங்களுக்காக 41 பேர் உயிரை விட்டுருக்காங்க கரூர்ல, அவங்களுக்கு அப்ப வரலன்னா பரவாயில்ல, இந்த எலெக்ஷன் டைம்ல கூட வந்து ஒரு கேம்பெயின் பண்றது கூடவா தகுதி இல்லாம போச்சு கரூர் அப்படின்ட்டு கரூர் மக்கள் விஜய் அவர்கள் மீது மிகப்பெரிய அதிருப்தியில இருக்காங்க. அது மக்கள் மட்டும் இல்ல, அந்த கட்சியை சார்ந்தவங்களே மிகப்பெரிய அதிருப்தியில விஜய் அவர்கள் மீது இருக்காங்க. அந்த அளவுக்கு கரூர் மக்கள் ஏமாந்து போயிருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் அடுக்கப்பட்டிருக்கு. ஸோ தொடர்ந்து தாவேகாக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள் இந்த மாதிரி வந்திருக்கு. இல்லை நான் படிச்சதுல உண்டு, எப்படி என்ன ஓட்டாவது வந்து நாங்க வந்து பூத்துக்கு போய் போடலாமா, இல்லை அதுவும் பனையூர் பங்களால தான் வந்து வாங்கிக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு இது விஷயத்தை நான் படித்தேன். அதாவது என்னன்னா, செத்தா பனையூருக்கு தான் வரணும், உங்களை பார்க்கணும்னா பனையூருக்கு தான் வரணும். அவர் சொன்னார்ல, ஊருக்கு என்னவா இருந்தாலும் நான் வந்து இந்த தொகுதிக்கு எம்எல்ஏ தான், மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க என்னை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். ஈஸியா என்னை வந்து பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ எம்எல்ஏ ஆனாலும் நாங்க உங்களை வந்து பார்க்கணும். அப்போ ஓட்டு போடணும்னா அவங்க வந்து நாங்க அங்க அப்படி பூத்துல போய் போடணுமா, இல்லை அதையும் உங்க வீட்டில் தான் போய் போடணுமா? ஏன்னா செத்தவங்களை வந்து பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு தேவைன்னா கூட ஒரு, அதுவும் உங்க சொந்த தொகுதி, அதுல கூட இன்னொரு 4-5 வீடு போயிருக்கலாம், முன்ன பின்ன தெரியலனா கூட கையெடுத்து கூப்பிட்டு வாக்கு கேட்டிருக்கலாம். ஆனா அதெல்லாம் செய்யாம 2-3 பேர் அவங்க கூட உட்காந்து கோலம் போட்டிருக்கீங்க. ஏற்கனவே ஏற்பாடு செஞ்சு வச்சவங்க கூட கோலம் போடுறது, அந்த 3 பேர்ல 2 பேரை செலக்ட் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி அவங்க 2 பேர் வீட்டுக்கு சும்மானா போய் ஒரு தண்ணியை குடிச்சு தலையை காமிச்சிட்டு கார் ஏறி போறீங்க. ஸோ இதுதான் உங்க அரசியலா, இதுதான் நீங்க பொதுமக்களை ஈஸியா சந்திக்கிறதா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கேள்வி வருது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், இன்னும் என்னென்ன அப்டேட்கள் வந்து வருது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.